இந்த சட்டமன்றத்துல முதல்வர் ஜோசப் விஜய் அவருடைய செயல்பாடு அது எனக்கு என்னமோ கொஞ்சம் ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு. என்ன சொல்றேன், ஒரு முதல்வராக அங்க இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ரீ ஆக்குபேஷன்லயே இருக்கிறது மாதிரி தெரியுது. ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை கவனமா கேட்கிறாரு. ஆனா கேட்கும் போதே வேற ஏதோ தொடர்ந்து யோசிக்கிறாரு. ஓகே, அவங்க சொல்றதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. அல்லது வேற இன்னொன்னு அட்வான்ஸா சிந்திக்கிறாரோ, இதை எப்படி பண்றது, அடுத்து எப்படி பண்றது, என்ன பண்றது அப்படின்ற அந்த சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதாவது அவரு இஸ் நாட் ஃபுல்லி பிரசன்ட். கொஞ்சம் ப்ரீ ஆக்குபேஷன் இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது மாதிரியுமே இருக்கு தெரியுதே. அது அவருக்கு தெரியும், பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படித்தான் தோணுது. கொஞ்சம் இறுக்கமா இருக்கிறாரு. வழக்கமா அவர் அமைதியான ஆள் தான், கமுக்கமா இருப்பாரு, இறுக்கமா இருப்பாரு, தனிமையா இருப்பாரு. பெரிய அளவுல இந்த மாதிரி இதுல எல்லாம் கூட்டத்துல எல்லாம் அவரு ஜோவியலாம் இருக்க மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது தான் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பாரு அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் அவையில ஒரு முதல்வராக உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா, முதல்வராக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் கனிவா இருக்கலாம். ஏன்னா அவரு நீங்க பாருங்களேன், அந்த அவையிலேயே சில ரொம்ப அத்தி பூத்தாப்புல எப்பமாவது ஒரு சின்ன புன்னகை வரும் பாத்தீங்களேன், லைட்டா ஒரு சிரிப்பு இருக்கும். அப்போ நீங்க பாருங்க, அவ்வளவு சாமிங், அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும். அப்படியே கில்லர் ஸ்மைல் அந்த மாதிரியா இருக்கும். ஸோ அப்படி அவ்வளவு வசீகரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏன் இறுக்கமாகவே இருக்கணும்? முதல்வராக இருக்கிறோம் அப்படின்னாக்க அந்த பொறுப்பு தெரியுது. ஆனா அதுக்காக நான் அவையில உட்கார்ந்து இருக்கிற அவ்வளவு நேரமும் அந்த சிலுவையை தூக்கி சுமந்துகிட்டே இருக்கணுமா? இல்லாத முள் கிரீடத்தை தூக்கி சுமந்துகிட்டே இருக்கணுமா? அல்லது அந்த சுமைய அதிகாரம், அந்த முதல்வர் அப்படின்ற பொறுப்பை தூக்கி தலையில சுமந்துகிட்டு இருக்கிறது மாதிரியே அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. நம்ம பேசுறது வரைக்குமே இப்ப மற்றவர்களும் அந்த கருத்தை சொல்றாங்க. நம்முடைய முதல்வர், என்னுடைய முதல்வர் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தாருன்னா நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், அவ்வளவுதான்.